ஹாய் மக்கா, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சக்ஸஸ்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நான் சென்னை போய் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் ஸ்கில் எக்ஸாம் பார்த்தினா என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க பேசேஜ் வந்து எப்படி இருந்துச்சு, என்ன மாதிரி பேசேஜ் உங்களுக்கு கேட்டிருந்தாங்க, தமிழ்க்கா இருக்கட்டும் இங்கிலீஷ்க்கா இருக்கட்டும் அந்த மாதிரி கேட்டிருந்தீங்க. அதுக்கப்புறமா நான் எக்ஸாம் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க, ஆல் ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ அதை பற்றி எல்லாமே இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் நான் வந்து மோர் தென் 3 days எந்த ஒரு வீடியோஸுமே கொடுக்கல. அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கு நல்ல ஃபீவர் ஆயிடுச்சு, நான் ரொம்ப சிக் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் என்னால் வீடியோஸும் கொடுக்க முடியல. அது மட்டும் இல்லை, எனக்கு வந்து சென்னை வேற போகிற மாதிரி இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் என்ன பிளான் பண்ணியிருந்தேன் அப்படின்னா சென்னை போகிறது எல்லாமே வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்லாம் ரொம்ப ஆசைப்பட்டு வச்சிருந்தேன் பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த மாதிரி எப்போவாவது ஒருக்க நம்ம போயிட்டு வரது, ஸோ அதெல்லாம் வந்து ஒரு மெமரிஸ் மாதிரி கலெக்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தேன். ஆனால் எதுவுமே முடியல, நான் ரொம்ப சிக்காக இருந்ததுனால பஸ்ஸில் போகும்போதே ரொம்ப வந்து முடியாமல் தான் நான் போனேன். எக்ஸாம் எப்படி பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் பார்த்துக்கோங்க. பட் ஸ்டில் எப்படியோ வந்து காடோட கிரேஸில் வந்து அந்த நாள் வந்து எனக்கு வந்து நல்லபடியாக நான் போய் எழுதிட்டு வர மாதிரி எனக்கு இருந்துச்சு. ஓகே, அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம், ஒரு ஃபன்னி விஷயம் என்ன அப்படின்னா நிறைய பேர் எக்ஸாம் சென்டரில் நான் நிறைய பேரை மீட் பண்ணியிருந்தேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேரை பார்த்துருந்தேன். எல்லாரும் என்கிட்ட என்ன ரம்யா நீங்கள் வீடியோவில் வேறு வாய்ஸில் பேசுகிறீங்க, நேரில் வந்து வேறு வாய்ஸில் பேசுகிறீங்க அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க. எனக்கு சிரிப்பாக வந்துச்சு. இல்லை நான் ஒரே வாய்ஸில் தான் பேசுகிறேன், எனக்கு வந்து கோல்டு, அதனால தான் என்னோட வாய்ஸ் சேஞ்ச் ஆகியிருக்கு அப்படின்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ எனக்கு அது வந்து ஃபன்னியாக இருந்துச்சு பார்த்துக்கோங்க, ஏன்னா நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ஸோ ஓகே, இப்போ நம்ம வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாம் பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் வந்து ஸ்கில் எக்ஸாமுக்கு வந்து உங்களுக்கு தெரியும் இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் அண்ட் தமிழ் டைப் ரைட்டிங், அதுக்கப்புறமா தமிழ் ஷார்ட் ஹேண்ட் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே ப்ராப்பராக நடந்துச்சு பார்த்துக்கோங்க. ஆக்சுவலாக இங்கிலீஷ் ஷார்ட் ஹேண்ட் பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு ரீட் பண்ணது, நான் வந்து பேட்ச் 2, பேட்ச் 1க்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து லீகல் பேசேஜ் ரீட் பண்ணல, அவங்களுக்கு வந்து ஜென்ரல் பேசேஜ் ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்ச் 2 எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லீகல் பேசேஜ் தான் ரீட் பண்ணாங்க. ஓகே, நல்லா ரீட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சார் தான் ரீட் பண்ணாங்க, வந்து ரொம்ப நல்லா ரீட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப ப்ரொனவுன்சியேஷன் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ரீட் பண்ணது ப்ராப்பராக ஸ்ட்ரோக் எடுக்கிற மாதிரி தான் ரீட் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு மேலே எழுதி பாஸ் பண்ணுறதுங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அவங்க சைடை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு ரீட் பண்ணது எல்லாமே. அண்ட் அதே மாதிரி தமிழ் ஷார்ட் ஹேண்டும் அதே மாதிரி தான். தமிழ் ஷார்ட் ஹேண்ட் வந்து எங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பேட்ச் 4, ஸோ பேட்ச் 4 பொறுத்த வரைக்கும் தமிழ் ஷார்ட் ஹேண்ட் வந்து ஜென்ரல் பேசேஜ் ரீட் பண்ணியிருந்தாங்க. ஜென்ரல் பேசேஜ் அப்படிங்கிறப்போ என்ன மாதிரி இருந்துச்சு அப்படின்னா மருத்துவர்கள் ரிலேட்டடாட்டு, நோய் சம்மந்தப்பட்டு, இதய நோய், புற்றுநோய், இந்த மாதிரி வார்த்தைகள் வந்து ரெகுலராக வந்துட்டு இருந்துச்சு. ஃபுல் அண்ட் ஃபுல் மருத்துவர்கள் ரிலேட்டடாட்டு வந்து இருந்துச்சு. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா தமிழ் ஷார்ட் ஹேண்டுக்கு இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி தமிழ் டைப் ரைட்டிங் ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், அவங்களே நமக்கு பேசேஜ் கொடுத்துருவாங்க. அந்த பேசேஜை நம்ம வந்து டைப் பண்ணி 5 minutesல கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் பற்றி நம்ம வந்து எதுவுமே சொல்ல முடியாது, ப்ராப்பராக கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாமே வந்து நீட்டாக இருந்துச்சு, வாசிச்சது எல்லாமே கிளியராக இருந்துச்சு. இனி பாஸ் பண்ணுறதும் பாஸ் பண்ணாததும் நம்ம எழுதியிருக்கிறதுல தான் இருக்குது, அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நான் எப்படி எக்ஸாம் பண்ணியிருந்தேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அண்ட் என்கிட்ட கேட்க மாதிரி நான் உங்கள்கிட்டையும் கேட்குறேன், நீங்கள் எப்படி எக்ஸாம் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்க. ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓகே, ஆவரேஜாக நான் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அதாவது ரிசல்ட் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரொம்ப சூப்பர் பெஸ்ட் அப்படிங்கிற மாதிரியும் இல்லை, ரொம்ப வந்து டவுனாகவும் ஃபீல் இல்லை, ஓகே அந்த மாதிரி இருக்குது. ஸோ ரிசல்ட் வந்தால் தான் பார்த்தீங்கன்னா என்னோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி எனக்கே தெரிய வரும். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ரிசல்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த மந்தே வந்துடும் எனக்கு கரெக்டாக தெரியல. அங்கே வந்தவங்க வந்து நிறைய பேர் ஷேர் பண்ணியிருந்தாங்க இந்த மந்த் எண்ட்லேயே வந்து ரிசல்ட் வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்துட்டுனா நல்லா இருக்கும், இல்லைனா அந்த நாளை வந்து தேடிக்கிட்டே இருப்போம், எப்போ ரிசல்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சீக்கிரம் ரிசல்ட் வந்துட்டா நெக்ஸ்ட் மூவ் ஆகுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக மெட்ராஸ் ஹைகோர்ட்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸாமே இப்போ முடிஞ்சாச்சு. ஸோ இனி என்னோட பிளான் என்ன அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பரேஷன் பண்ணுறது தான். டிஎன்பிஎஸ்சி பற்றி நான் ஆல்ரெடி உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருந்தேன். நான் வந்து எப்படி படிக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த மெத்தடில், அதாவது ஸ்கூல் புக்கை தான் நான் ஃபஸ்ட்டு வந்து படித்து முடிக்க போகிறேன். அதுக்கப்புறமா தான் பார்த்தீங்கன்னா நான் வந்து நெக்ஸ்ட் அவுட் சோர்ஸ் வந்து படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். என்னோட டிஎன்பிஎஸ்சி ஸ்டடி ஜேர்னி பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் வீடியோஸில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்க போகிறேன். அண்ட் இனிமேல் வந்து ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோஸ் வரும். அண்ட் இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். என்னோட பைபிள் ரீடிங் ஜேர்னி பற்றி நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசியிருந்தாங்க. நேரில் நான் சொல்கிறேன், நிறைய பேர் எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்கிறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம வந்து முகத்தை பார்க்க மாட்டோம், ஜஸ்ட் மெசேஜில் பார்த்தது. ஆனால் நேரில் என்கிட்ட பர்சனலாக ரொம்ப வந்து ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. சிசி நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்லா இருக்குது, என்னோட ஃபெய்த்தை நான் திரும்பி கொண்டு வரதுக்கு உங்களோட வீடியோஸ் எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிலாம் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் அதெல்லாம் எதிர்பார்த்து நான் வீடியோ போல, ஜஸ்ட் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், அதாவது நான் என்ன ஃபீல் பண்ணுறனோ அதை தான் பைபிள் ரீடிங் ஜேர்னியில் நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அது நிறைய
பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கும் போது எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. 3 to 4 டேஸாக நானுமே என்னோட பைபிள் ரீடிங் ஜர்னியை நான் உங்களுக்கு வீடியோவாக கொடுக்கல. ஸோ இனிமேல் அதுவுமே பார்த்தீங்கன்னா ரெகுலராக வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு எல்லாமே காரணம் நான் சிக் ஆகிட்டேன். ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கு ப்ராப்பராக வீடியோஸ் எதுவுமே மேக் பண்ணி கொடுக்க முடியல. ஸோ எல்லாமே இனிமேல் ரெகுலராக அப்டேட் வந்துட்டே இருக்கும். ஸோ ஓகே பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.